பெட்ரோ டாலர் இந்த வார்த்தை உங்களில் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம், உலக அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோ டாலருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாலர் ஏன் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கரன்சியாக இருக்குது, உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கரன்சியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும். ஸோ ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி இந்த கரன்சிஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்னமோ பவுண்ட் ஸ்டெர்லிங்கிற கரன்சி தான். பிரிட்டனுடைய ஒரு கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங். இதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 1 ஆகட்டும் வேர்ல்டு வார் 2 ஆகட்டும் பிரிட்டன் ரொம்ப மோசமான நஷ்டத்தை சந்திச்சதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவிலேருந்து நிறைய ஆயுதங்கள் ஆகட்டும் இல்லை மற்ற நிதி உதவிகள் ஆகட்டும் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக 2ஆம் உலகப் போரில். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வரும்போது பிரிட்டன் கிட்டத்தட்ட ஒரு உடஞ்சி விழக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்தது. அந்த டைமில் தான் இந்தியா மாதிரி அவங்களுடைய காலனிய நாடுகளுக்கு சுதந்திரமும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வல்லரசாக இருந்தது 2 நாடுகள். ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று அமெரிக்கா. இந்த அமெரிக்காவுடைய முக்கியமான இது அந்த வேர்ல்டு வார் 2 முடிகிறப்போ சில நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அதில் பிரிட்டன் உட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாட்டில் 1944 இது பண்ணுறாங்க. அதனோட விளைவாக இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா உலக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், நல்லா வளர்ந்த நாடுகளோட இதை மீட்டெடுக்கணும், நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு சில நிறுவனங்களை உருவாக்கியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் உலக வங்கி, வேர்ல்டு பேங்க். இன்னொன்று IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. IMF உடைய முக்கியமான வேலை என்னன்னா, எந்தெந்த நாட்டிலலாம் ரொம்ப பொருளாதார சிக்கல்கள் இருக்கோ அந்த நாடுகளை கை தூக்கி மேலே தூக்கி விடுறதுக்காக இருக்கிறது IMF. வேர்ல்டு பேங்க் ரொம்ப வளர்ந்து கொண்டிருக்கிற வளரும் நாடுகளுக்கு அதிகமான நிதி உதவியை கொடுத்து அவங்கள வறுமையிலிருந்து மீட்கிறது, அந்த நாடுகளுக்கு ப்ரைவேட் அதாவது தனியார்களுக்கு அதிகமாக லோன் கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களை இன்வால்வ் பண்ணது தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் IMF கிட்டத்தட்ட உலகத்தில் பல இடங்களில் அந்த ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல மறைமுகமாக இருக்கிறது என்னமோ அமெரிக்கா தான். அந்த டைமில் ஒரு 1914 அமெரிக்கா இந்த ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது இத்தனை கிராம் கோல்டுக்கு $1 அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்துச்சு. ஆனால் நிலைமை உலகப்போருக்கு அப்புறமா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா எல்லா நிலைமையும் மாற ஆரம்பிச்சது. அதாவது அதிகமான அளவுக்கு கோல்டு அமெரிக்காவிலேருந்து போக ஆரம்பிச்சது. ஒரு தள்ளாடுற ஒரு நிலைக்கு அமெரிக்காவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை எப்படி இன்னும் தெளிவாக விளக்கலாம்னா, அமெரிக்கா அதிகமாக ஒரு இத்தனை அவுன்ஸ் கோல்டுக்கு இவ்வளோ டாலர் அப்படின்ற ஒரு கணக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கணக்கு தவிடுபடி ஆகிற மாதிரி பல விஷயங்கள் நடந்து போச்சு. காரணம் என்னன்னா, நிறைய நாடுகள் அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கின நாடுகள் இவ்வளோ அதிகமான அளவுக்கு டாலர்ஸை ரொம்ப அதிகமான அளவுக்கு சேர்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த டாலர்ஸ்க்கு நிகராக கோல்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோல்டும் போக ஆரம்பிச்சுது. ஸோ இது நாளடைவில் அமெரிக்காவே வலுவிழக்க வச்சிடும். எல்லா கோல்டும் கரைஞ்சி போச்சுன்னா டாலருக்கு மதிப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் 1971 இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறையை ஒழிச்சு கட்டிடுறாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறமே தான் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடக்குது. 1974 இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அந்த அரபு பிராந்தியத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை அரேபியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அதிகமான குவான்டிட்டிலையும் நல்ல இதாக இருக்கக்கூடிய ஆயில் அரேபியாவில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அரேபியா அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது அந்த ஆயிலை நாம் பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணணும்னா டாலரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. யோம் கிப்பூர் அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. யோம் கிப்பூர் வாருக்கு அப்புறமா நடந்த அந்த மாநாட்டில் சவுதி அரேபியாவும் USA-வும் ஒரு அக்ரிமெண்ட்டை இது பண்ணிக்கிட்டாங்க 1974, ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதன்படி அமெரிக்கா உலகத்தில் எந்த நாடுகளுக்கு ஆயிலை விற்கணும் அப்படின்னாலும் சவுதி அரேபியா டாலரில் தான் விற்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை. பாயிண்ட் நம்பர் 1. அதற்கு பகரமாக மற்ற நாடுகள்லேருந்து அச்சுறுத்தலை அமெரிக்கா சமாளிக்கும்.
உங்களுக்கு ஆயுத ரீதியாகவும் சரி, மற்ற இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு டீல். ஸோ அதனோட விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் உலகத்தோட ஆயில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் டாலரில் தான் நாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. ஸோ ஆயில் அப்படின்னு ஒன்று வாங்கினோம்னா இன்னைக்கு கண்டிப்பாக நாம் டாலரில் தான் வாங்கணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டுச்சு. விளைவு சவுதி அரேபியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, இதுதான் அமெரிக்காவுடைய உத்தரவாதம். அன்னைக்கு சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்கு எதிரியாக இருந்த ஒரு நாடு வந்து ஈராக் அப்படின்னு சொல்லலாம். 1970களில் சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது அந்த அன்னைக்கு இருந்த ஈராக்குடைய அதிபரான சதாம் ஹுசேன் அவருடைய நாட்டிலையும் அதிகமான அளவுக்கு ஆயில் வளங்கள் இது எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அன்னைக்கு சூழ்நிலையில் ஈரானில் ஒரு திடீர் புரட்சி ஏற்பட்டுச்சு 1979. அந்த புரட்சி சவுதி அரேபியாவுக்கும் பரவினால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும் அப்படிங்கிறதா அவங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட். ஆனால் சதாம் ஹுசேன் ஈரானோட வார் சண்டை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தனிப்பட்ட போக்கில் அவர் போக ஆரம்பித்தார். குவைத்தை கைப்பற்றுறதாகட்டும், இல்லை உலக ரீதியில் நான் தனி இதில் வந்து மற்ற நாடுகளுக்கு ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னதாகட்டும், டாலருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதனால் சதாம் ஹுசேனை பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள், கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படின்னு ரசாயன ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்ற குற்றம் சாட்டப்பட்டு அவரை தண்டனை வாங்க கொடுத்து அவரை தூக்குல போட்டாங்க. 2003 சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் இருந்த ஈராக் இப்போ அமெரிக்காவுடைய ஒரு சப்போர்ட்டிவ் இதாக மாறிடுச்சு அப்படின்னு உலக அளவில் அமெரிக்கா மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. 2010 லிபியாவுடைய அதிபராக இருந்த கடாஃபி ஆப்பிரிக்கா இதில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஆயில் வளங்கள் நிறைந்த லிபியா நாட்டில் அதை சுற்றி இருக்க மற்ற ஆப்பிரிக்கா நாடுகளோடு சேர்ந்து நாம் ஒரு தனி கரன்சி உருவாக்கி டாலருக்கு நிகரான ஒரு பெரிய இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். அதன் விளைவு சிறிது காலம் கழித்து கடாஃபியும் பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவரும் கொல்லப்படுறார். இப்போது லிபியாவில் அந்த மாற்று கரன்சிக்கான இது வரல. எங்கெல்லாம் டாலருக்கு மாற்றா நமக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே பல அமெரிக்காவுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் உலக அரசியலுடைய அடிப்படையானது. அப்போ மற்ற நாடுகள்லாம் ஆயில் இல்லையா, அப்போ வேற எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். கண்டிப்பாக மற்ற நாடுகளில் ஆயில் இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக ரஷ்யா, அன்னைக்கு இருந்த சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்திலையும் சரி, ஐடியாலஜிக்கலாகவும் சரி, இல்லை இராணுவ வலிமையிலையும் சரி, கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு சரிசமமான ஒரு இதாக இருந்தது. அதனால தான் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஆகாத ஒரு நிலை அன்னைக்கு இருந்தது. ஸோ அமெரிக்காவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சோவியத் யூனியனுடைய ஐடியாலஜியை பல தென் அமெரிக்க நாடுகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்னு சொல்லிட்டு பல நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்புக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவுனதாகவும் அமெரிக்கா மேலே குற்றச்சாட்டு இருக்கு. அதனுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு தான் இப்போ தற்போது வெனிசுலால அதிபர் மதுரோ அவரை வந்து அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லுது. ஊர் உலகத்தில் வெட்ட வெளியா ஒரு அதிபரை, ஒரு நாட்டுடைய சாவர்னிட்டி இறையாண்மையை மதிக்காம ஒருத்தங்களை அந்த மாதிரி அரெஸ்ட் பண்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆனால் அமெரிக்கா அதுக்கு செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வெறும் எண்ணெய் மட்டும் கிடையாது, அது டாலருடைய ஒரு சந்தை இதை வந்து பெரிய கேள்விக்குள்ளாக்குறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சூழ்நிலையில கூட அதிகமான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கரன்சி எதுனா அது டாலர் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்ற கரன்சி அதுக்கான நிகருக்கான போட்டி அப்படிங்கிறது போய்கொண்டிருந்தாலும் டாலர் அதனுடைய நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட மெயினான விஷயம், இப்போ அமெரிக்கா இல்லாத மற்ற நாடுகளை வச்சு நம்ம பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு ஒரு கூட்டமைப்பு. அடிக்கடி நம்ம இந்தியா மேலே அதிக வரி விதிப்பு நிகழ்த்துறதுக்கான இன்னொரு காரணமும் இதுவே. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே அதிகமான வரி விதிப்பு போடுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமும் இதுதான்.
டாலரை விட்டு நம்ம டீடாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த நகர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுக்க அதுக்கான குரல்களும் எழுந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அமெரிக்கா இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் பார்க்கும். ஸோ அதன் விளைவு இந்த மாதிரி போர்களும் ஆயுத சப்ளைகளும் இந்த உள்நாட்டு அரசியல் தலையீடுகள் இப்படின்னு பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கு. அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிற அதுவும் ஆயில் வளங்கள் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா எதிர்க்க ஒரு தன்மை எடுத்துச்சுன்னா அவங்களுக்கு பல பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நீளும். உதாரணத்துக்கு வடகொரியா, ஈரான், இந்த மாதிரி பல நாடுகளை நம்ம சொல்லலாம். ஸோ ஆயில் அதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்குற சாதாரண நியூஸுக்கு முன்னாடி வெறும் 1 நாள் 2 நாள் விஷயம் கிடையாது. அது நூற்றாண்டு கால வரலாற்றையும் 100 ஆண்டு கால அரசியல் பின்புலத்தையும் கொண்டது அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ.